அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். கடந்த வகுப்பில் நாம் விஷுதி சக்கரம் தொடர்ந்தோம். இன்றும் விஷுதி சக்கரத்தை சிறிது தொடர்வோம். மெழுகுதிரி மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்போம். மற்றும் முற்றிலும் சிரமமின்றி நாம் வைத்துக்கொள்வோம். நமது விஷுதி சக்கரத்தின் பண்பு எதிர்வினையாற்றாது, எமது அகங்காரம் மமகாரத்தில் பற்றில்லாத அமைதியான ஆத்ம நிலை. கடந்த வகுப்பில் நாம் விஷுதி சக்கரத்தை பற்றி பார்த்தோம். இது நமது கழுத்து நாளம். மற்றும் முக்கியமாக குற்ற உணர்வின்றி எமது குறைபாடுகள் சவால்களை நாம் எதிர்கொண்டு எம்மை நாமே சரி செய்யும் திறன் எமது விஷுதி சக்கரமாகும். நாம் இங்கு எதையும் எமது குறைபாடுகளோ எமது சவால்களை பார்த்து நாம் பயப்படாது அவற்றுக்கு நாம் எதிர்வினை ஆற்றாது, அவற்றிலிருந்து விலகி பற்றற்ற நிலையில் சாட்சி பாவ நிலையில் நாம் அவற்றை எதிர்கொண்டு சரி செய்யும் திறன். மற்றும் நாம் நமது விஷுதி சக்கரமே நாம் நுண் அதிர்வுகளை நன்றாக உணர எமக்கு அந்த உணர்திறனை எமக்கு தருகின்றது. ஏனென்றால் இது கூட்டு விழிப்புணர்வு. நாம் நுண் அதிர்வுகளை உணர்கின்றோம். எல்லாவற்றிலும் இருந்து வரும் அந்த தெய்வீக நுண் அதிர்வுகளை உணரும் திறன் எமக்கு விருத்தியாகின்றது. மற்றும் எமது புருவ மத்தியில் எமது விஷுதி சக்கரத்தின் உபசக்கரம் இருக்கின்றது. அது ஹம்சா சக்கரம். எமக்கு பகுத்தறிவை தருகின்றது. நல்லது எது கெட்டது எது என்பதை புரிந்து கொள்வதற்கான பகுத்தறிவு விவேகத்தை நமக்கு தருகின்றது. இந்த விவேகம் என்றால் நாம் எமக்கு நன்மை தரும், நன்மை பயக்கும், கூட்டமைப்புக்கு நன்மை தரும் மற்றும் எங்கள் ஆத்ம முன்னேற்றத்துக்கு நன்மை தரும் விடயங்களை நாம் தேர்ந்தெடுக்கும் திறன். மற்றவைகளை நாம் விடுத்து நல்லவற்றை தேர்ந்தெடுக்கும் திறன். அறிவு புத்தகம் ஏடுகளை படிப்பதால் அறிவு நமக்கு கிடைக்கின்றது, அல்லது மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். அறிவு இது நமது மூளையால் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. அறிவு. ஞானம் என்பது அந்த அறிவை நாம் எமக்குள் அனுபவ ரீதியாக உணர்தலே ஞானம். அந்த நாம் பெற்ற அறிவை எமக்குள் நிரூபிக்கப்படுகின்றது.
அதுவே ஞானம். ஆரம்பத்தில் நாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது நாம் நெருப்பை பார்க்கின்றோம். அது சுடும் என்ற உண்மை நமக்கு தெரியாது. மற்றவர்கள் சொல்லுவதன் மூலமாக அல்லது புத்தகங்களில் படிப்பதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம் நெருப்பு சுடும் என்று. ஆனால் அது உண்மையோ உண்மை என்று எமக்குள் நிரூபிக்கப்படவில்லை. 2 வகையாக நாம் நிரூபிக்கலாம். ஒன்று நாம் தொட்டு பார்த்து அறிந்து கொள்வது, மற்றது மற்றவர்களின் அனுபவம் மூலமாக அறிந்து கொள்வது. மற்றவர்கள் கையை அங்கு வைக்கும் போது, நெருப்பில் கையை வைக்கும் போது அவர்களுடைய அவர்கள் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள், அவர்கள் உடனடியாக கையை வெளியே எடுப்பார்கள். அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இங்கு நெருப்பு வந்து ஏதோ ஒரு வேண்டாத ஒரு எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஏதோ ஒரு உணர்வை தருகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லது நாம் மெதுவாக அதை பரிசோதித்து பார்க்கலாம். அதுவே ஞானம். ஞானம் என்பது அது நிரூபிக்கப்படுகின்றது எமக்குள். இந்த அறிவு எமக்குள் நிரூபிக்கப்படும் போது அது ஞானமாக மாறுகின்றது, தூய அறிவாக மாறுகின்றது, அனுபவ ரீதியாக எமக்குள் நிரூபிக்கப்படுகின்றது. எமது சொந்த அனுபவம் அல்லது நாம் சூழலில் உள்ளவர்களின் அனுபவத்தை பார்த்து நாம் அந்த ஞானத்தை வளர்த்துக் கொள்கின்றோம். அதன் மூலமாக நமக்கு பகுத்தறிவு வருகின்றது. பகுத்தறிவு என்பது இது நல்லது, இது கெட்டது என்று நாம் பகுத்தறிகின்றோம். ஹம்சா ஹம்சா என்றால் சமஸ்கிருதத்தில் அன்னப்பட்சி. அன்னம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைக்கும் போது பாலை மட்டும் பிரித்தெடுத்து பருகும் திறனை கொண்டது ஹம்சா, பகுத்தறிவு. இதனாலேயே நமக்கு இந்த ஹம்ச புருவங்களுக்கு மத்தியில் உள்ள சக்கரம் நமக்கு விவேகத்தை, பகுத்தறிவை தருகின்றது. அதற்கு ஹம்சா சக்கரம் என்று பெயர். ஞானம் என்பது எமக்கு விஷயங்களை வாதிட தெரியும் அல்லது மக்களுடன் சண்டையிடுவது என்று அர்த்தம் அல்ல. அதாவது நாம் எமது மூளையில் தெரிந்த அறிவுகளை வைத்து மற்றவர்களோடு வாதிடுவதோ சண்டை பிடிப்பதோ அல்ல. ஞானம் என்பது நமக்குள் நாம் நிரூபிக்கப்பட்ட அறிவு. எவ்வாறு நாம் நல்ல பக்கத்தை எமது மகிழ்ச்சிக்காக எடுத்துக்கொள்கின்றோம், அழிவுகரமான விஷயங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமானவற்றை நாம் எடுத்துக்கொள்வது ஞானமாகும். இது நமக்கு அனுபவ ரீதியாக கிடைக்கின்றது. அனுபவம் எமது சொந்த அனுபவம் அல்லது நாம் மற்றவர்களின் அனுபவம் மூலம் கற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த ஹம்சா சக்கரத்தில் எமது இடது வலது நாடிகள் சில நாடிகள் சந்திக்கின்றது. ஹம்ச சக்கரம், இந்த பகுத்தறிவு எமது இடது நாடி வலது நாடியை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது என்ற விவேகத்தை நமக்கு தருகின்றது. அதாவது எமது கடந்த காலம் இருக்கின்றது, எதிர்காலம் இருக்கின்றது, சமநிலை, எவ்வாறு நாம் சமநிலைக்கு வருவது, நல்லது எது கெட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கான விவேகம் வருகிறது. ஹம்சா என்றால் எமது கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையிலான சமநிலை, எமது தன்னம்பிக்கைக்கும் இறை நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கைக்கும் இடையிலான சமநிலை, அல்லது நான், அதாவது தன்னம்பிக்கை, எமக்கு நான் செய்யக்கூடிய விடயங்கள், நான் எதிர்கொள்ளக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது, அதை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் என்பது தெய்வீக நம்பிக்கை. சில விடயங்களை நாம் தெய்வீக நம்பிக்கையோடு தெய்வீகத்திடம் விட்டுவிட வேண்டும். எனவே எமது செயல்களுக்கும் சரணடைதலுக்கும் இடையிலான சமநிலையை எமக்கு ஹம்சா சக்கரம் தருகின்றது.
இது விவேகத்தால் மட்டுமே வர முடியும். எனவே இந்த விசுத்தி சக்கரம் மிகவும் முக்கியமான ஒன்று. அதனை ஆரோக்கியமாக வைப்பதற்கு சில ஆரோக்கிய குறிப்புகள் உள்ளது. ஒன்று வந்து எமது நுண்ணதிர்வுகள் உணர்திறனை அதிகரிப்பதற்கு நாம் எண்ணெய் மூலம் எமது கைகளை மசாஜ் செய்யலாம். மற்றும் கழுத்து பகுதியையும் எண்ணெய் மூலம் நாம் மசாஜ் செய்யலாம். கைகளுக்கு எண்ணெய் பயன்படுத்தலாம், கழுத்துக்கு பசு நெய் பயன்படுத்தலாம். இதன் மூலமாக எமது கைகளில் நுண்ணதிர்வுகள் அதிகரிக்கும், விசுத்தி சக்கரமும் வளமடையும். ஸோ எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் என்றாலும் பாவிக்கலாம். தேங்காய் எண்ணெய் அல்லது எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய் என்று சொல்வார்கள். மற்றும் கழுத்துக்கு வெண்ணெய் அல்லது பட்டர், பசு நெய் பயன்படுத்தலாம். மற்றும் எமது மூக்கு துவாரங்களை இவ்வாறு அந்த நெட்டி பொட், இதன் மூலமாக இது ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக்சுவலி இது வந்து அகஸ்திய முனிவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்வாறு நாம் சிறிதளவு மெல்லிய உப்பு நீரால், ஒரு சிறிதளவு மெல்லிய உப்பு போட்டு சுத்தமான நீரால் இவ்வாறு இதன்னும் போது நமது ஹம்சா சக்கரம் மூக்கு துவாரங்கள் சுத்தமாக இருக்கின்றது. மற்றது எமது மூக்கு இரு துவாரங்களுக்கும் பசு நெய் அந்த பசு நெய்யோடு சிறிதளவு எடிபிள் கம்பூர், அதாவது மருத்துவ கற்பூரம். இது வந்து நாம் சாப்பிடக்கூடிய கற்பூரம். அதை நாம் கடைகளில் கேட்டு வாங்க வேண்டும். எடிபிள் கம்பூர், சாப்பிடக்கூடிய கற்பூரம். அதை ஒரு சிறிதளவு போட்டு மெல்லிய சூடாக்கி இந்த இரு மூக்கு துவாரங்களுக்கும் ஒரு துளி அல்லது 2 துளி நாம் விடும்போது இந்த மூக்குத்துவார பகுதி உலராமல் வளமடைகின்றது. எனவே இந்த சைனஸ், சளி பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது உதவியாக இருக்கும். எனவே இன்று நாம் தியானத்தை ஆரம்பிக்க முன்பு குண்டலினி யானையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலில் முதலாவது தடவை மெதுவாக ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். 2வது தடவை 2 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். 3வது தடவை 3 முடிச்சுகள் போட்டுக்கொள்வோம். இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் மடியில் வைத்து நாம் எமது இரு கைகளில் 10 விரல்கள் உள்ளங்கை மற்றும் மணிக்கட்டு பகுதியில் இருக்கும் மூலாதாரம், இந்த 7 சக்கரங்களையும் அவதானிப்போம். கைகளில் நுண்ணதிர்வுகள் நன்றாக வரவில்லை என்றால் நாம் கைகளுக்கு சிறிது எண்ணெய் மசாஜ் செய்யலாம். இப்பொழுது ஸ்ரீமாதாஜியின் ஒரு உரையை கேட்போம், நுண்ணதிர்வுகளை பற்றிய உரை. அதன் பின்பு சிறிது கைக்கு எண்ணெய் மசாஜ் செய்வோம்.
நுண்ணதிர்வுகளை பற்றிய இந்த சிறிய உரையை நாம் கவனமாக கேட்போம். Vibrations, as I said, that is the manifestation of the spirit, but it is a very vague way of expressing it. Now see, there's a nice flame before me. This candle has been enlightened. Now what does it do? It gives you light. Alright. How does it give you light? By throwing light to us, by emitting light. It is the emitting of pulsation from the cell. This light, this is light. Actually there is sound, there is light. Very high frequency sound is very high frequency. Actually many types of sound are mixed in this. There is magnetism in this, in these vibrations. It has all the 5 elements, the subtle of all the 5 elements inside these vibrations. They are talking, they are telling you, they are guiding you, they are helping you. It's because the spirit is working. Like this light you take in your hand, you go in the darkness and you see that there is impediment in between. You have to cross it. So you get the idea with this light. The light is doing that for you. So when the spirit pulsates in your conscious mind, then it is a self-realized personality. But in the unconscious it is there all the time working. Actually the spirit itself comes out. It's as big as your thumb is. You can contain your thumb in your heart. That is the reflection of God Almighty within us, because heart perceives that image within itself. It is pulsating and is emitting the knowledge through our unconscious. Spirit is an unconscious being till we are realized. Once we are realized, it becomes conscious. It starts emitting itself and pulsating. And what is spirit? Is God Almighty Himself in a miniature form which is reflected in us. The more we clean our heart, which represents all the 7 chakras within us. There are 7 auras around our heart. All the 7 chakras which are here in the Sahasrara, the seats are there, and all the 7 chakras that are within us have 7 auras around our heart. And when all of them are clear cut, absolutely clear, pure, integrated, then the complete emission starts of those vibrations. They are much more than I can explain, because, say, the other day a lady was writing a letter to me and she was saying that, Mother, I'm so sorry, my accommodation problem is at the climax, and very frustrating letter she began with, and I'm absolutely as if she's going to be doomed now, the way she was writing. I mean, it's such a trivial thing like that, but she was very much concerned because she didn't know where to go. And first half of the letter is like that. Second half is this, that Mother, just now I've received a letter from the authorities that they have allotted me a very beautiful place in such and such places. The second half is this. No, I would say this is all vibrations, because it is all pervading power. You become one with the all pervading power. So how it helps? Because when she was writing to me, you see, the vibrations were feeling it, what she was writing from the paper. So they communicated to the all pervading power. And the angels, or you can say the deities also can understand, and they must have thought, why bother Mother with all this nonsense, better give her the
letter as soon as possible. She finished it off. So in the same letter, she said, "I'm such a fool to write all this, but I must write to you to give you write the night and the day of my life." You see, so she wrote to me. So it can work like that. That way. So the vibrations actually are the things which are the doers and the enjoyers. They are the ones who enjoy it. You find a very good self-realized soul coming, then you just feel the self-realized soul and you say, "Oh, very good, come along, just have it. Come along, just have it." Starts enjoying that joy that's coming from that person. And that is what it is. That you start enjoying that beauty in the person through vibrations. It's multi-dimensional thing, you see. So it looks so simple that you're feeling in your hand, that's all. So it is a multi-dimensional thing, just like the God Almighty. And for your information, it is only He does everything. So only the vibrations work out everything. We do not do anything whatsoever. We are living in fool's paradise. For example, the tree dies, alright, and you change it over and make a nice seat for me to sit down. Alright, so what tree is dead and you make a seat and you say, "Oh, you have been this, you have done that." What do you do? Can you sprout even a small little seed? You cannot. But these vibrations only, which connect you with all pervading power, which are part of the pervading power, these pervading Almighty's eyes, you can say, they are the ones who look after each and every minute thing in this whole world. Then think of such a multi-dimensional thing. Now you have seen how vibrations work on people, how they dissolve even the thick bones and how they bring out the kundalini here and how you see the softness on your head. You cannot explain how. Because they only do everything. They have universal communication centers and they have universal broadcasting stations, they have universal TV centers, they have everything with them. In short, you just copy them a little bit and you think you are doing something, but you really don't do anything whatsoever. That's why it is said that Brahma, this is the expression of Brahma. These are the vibrations of the Brahma. Is the only truth. The rest is all mithya, is all a maya. It's just an illusion. We live in illusions. He is the enjoyer, he is the doer. You are just in between to see. It would be like this Mike thinking that he's giving the lecture of surgery. It's really like that. So, to explain what is vibrations may not be so simple in all its details, but the overall idea I have given to you. Is it alright? இப்பொழுது முடிந்தால் ஒரு துளி ஒரு சிறிதளவு எண்ணெய் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஸோ இந்த வீடியோவை பார்த்து நாமும் கைகளை மசாஜ் செய்வோம். ஸோ இவ்வாறு இரு கைகளிலும் எண்ணெயை எடுங்கள். எண்ணெய் கை முழுவதும் நாம் எண்ணெயை பரப்பலாம். எண்ணெயை கை முழுவதும் நன்றாக பரப்புங்கள். இப்பொழுது இந்த கைகளில் உள்ள சக்கரங்களை ஒவ்வொன்றாக மசாஜ் பண்ணுவதை நாம் அவதானிப்போம். மூலாதாரத்தில் இருந்து மூலாதாரம், நமது கட்டை விரல் சுவாதிஸ்தானம், நடுவிரல் நாபி, சின்ன விரல் இருதயம், பிறகு ஆள்காட்டி விரல் விஷூதி, மோதிர விரல் ஆகிய நடு உள்ளம் கை சஹஸ்ராரம். மூலாதாரம், 2 கை மூலாதாரத்தையும் நாம் தண்டலாம். பிறகு கட்டை விரல் சுவாதிஸ்தானம், நடுவிரல் நாபி, பிறகு நடுவிரல் கையை சுற்றி உள்ளம் கையை சுற்றி எமது பவசாகரம், பின்பு கடைசி விரல் இருதயம், ஆள்காட்டி விரல் விஷூதி, மோதிர விரல் ஆகிய நடு உள்ளங்கை சஹஸ்ராரம் மற்றும் எமது மணிக்கட்டு. மணிக்கட்டு இந்த பகுதி எமது விஷூதி சக்கரத்தை குறிக்கின்றது. இந்த பகுதி இதன் பின்பு எமது கை இரண்டையும் நாம் இவ்வாறு வைத்து பார்ப்போம் நுண்ணதிர்வுகள். சோ இங்கு மிக வேகமாக இந்த வீடியோ சென்றது. So இப்பொழுது கொஞ்சம் வேகத்தை குறைத்து நாம் இந்த வீடியோவை மீண்டும் ஒரு தடவை பார்த்து கைகளை மசாஜ் செய்வோம். இப்போ மெதுவாக காட்டுகிறோம். சோ இரு கைகளையும் நன்றாக எண்ணெயால் நன்றாக கை முழுவதும் எண்ணெயை நன்றாக நன்றாக கை முழுவதும்
சிறிது நேரம் எமது கவனத்தை சகஸ்ராரத்தில் வைப்போம். வைத்து இப்பொழுது மூலாதாரம், எமது இடது மூலாதாரம், இரு கைகளிலும் மூலாதாரம். இப்பொழுது எமது இடது சுவாதிஷ்டானம், தூய தெய்வீக ஞானம். வலது சுவாதிஷ்டானம், எமது தூய கவனம். இடது நாபி, அமைதி. வலது நாபி, எமது கண்ணியம். இப்பொழுது பவசாகரம், உள்ளங்கையை சுற்றியுள்ள பகுதி பவசாகரம். எமது குரு தத்துவம், இரு கைகளிலும் பவசாகரம். இப்பொழுது எமது இருதயம், இடது இருதயம், எமது ஆத்மா இருக்கின்றது, அன்பு கருணை. வலது இருதயம், எமது கடமை உணர்வு, தர்மத்தின் எல்லைகள். இப்பொழுது எமது இடது விஷுதி, குற்ற உணர்வின்றி எம்மை எதிர்கொள்ள. வலது விஷூதி, எமது இனிமையான பேச்சும் தொடர்பும். இப்பொழுது எமது ஆக்யா மோதிர விரல், வலது ஆக்யா மன்னிப்பு, இடது ஆக்யா மன்னிப்பு. இப்பொழுது எமது சகஸ்ராரம், நிசப்தம். இது எமது இடது உள்ளம் கையில் தான் நமது ஆத்மாவின் இருப்பிடம். வலது சகஸ்ராரம். இப்பொழுது மணிக்கட்டு. இந்த மணிக்கட்டு பகுதி, இந்த பகுதி எமது விஷூதி சக்கரத்துக்குரிய பகுதியாகும். இதற்கு நாம் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுவது அவசியம். இப்பொழுது இரு கைகளையும் திறந்து நுண் அதிர்வுகளை அவதானிப்போம். இப்பொழுது எமது இடது வலது நாடியை நாம் சமநிலைப்படுத்திக் கொள்வோம். இடது நாடி. உப்பு நீர், இப்பொழுது உப்பு நீர் தயாராக வைத்திருப்பவர்கள் அதில் காலை வைக்கலாம். இடது கை மடியில், வலது கை பூமியில். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். இப்பொழுது எந்த ஒரு எண்ணமும் வேண்டாம். முழுவதையும் நாம் மன்னித்து சரணடைத்து தமது இடது நாடியில் தூய விருப்பத்தை மட்டும் வேண்டிக் கொள்வோம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி அதில் தூய விருப்பத்தை மட்டும் தந்தரும். கடந்த காலம் முடிந்த ஒன்று. இந்த ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு
ஒரு புதிய வாழ்வு, புதிய மாற்றம், முழுமையான தூய இச்சை, அதாவது தூய விருப்பம். எனது ஆத்மாவை முழுமையாக உணரச் செய்யுங்கள். ஆத்மாவில் இருந்து வெளிவரும் தெய்வீக நுண் அதிர்வுகளை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. எமது இடது கையை நாம் அவதானிப்போம். இப்பொழுது எமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். தாயே, எதிர்காலம் தங்கள் கருணையால் பாதுகாப்பானது. எனக்கு எனது மனதிலும் உடலிலும் ஆறுதலை தந்தருளுங்கள். எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி ஆத்மாவில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். ஆத்மாவின் தெய்வீக நுண் அதிர்வுகளை உணர எனக்கு அருள் புரியுங்கள். எமது வலது கைவிரல்களை, உள்ளம் கையை அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை மடக்கிக் கொண்டு வருவோம். நடு நாடி முழு கவனத்தையும் தலை உச்சியில் கொண்டு வருவோம். நமது மமகாரம் அகங்காரத்துக்கு அப்பால் ஆத்ம நிலையில் நாம் முழு கவனத்தையும் வைப்போம். அதாவது நமது தலை உச்சி குழியில் ஆத்மாவில் முழு கவனத்தையும் வைப்போம். ஆத்மாவின் தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாம் அங்கு உணர்வோம். இப்பொழுது நமது கவனத்தை தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு முள்ளந்தண்டு வழியாக மூலாதாரத்துக்கு எடுத்துச் செல்வோம். சிறிது நேரம் மூலாதாரத்தில் அமைதியை உணர்வோம். களங்கமில்லாத குழந்தை உள்ளம், விவேகம், சாதுரியம், சமநிலை, தூய்மை, மங்களகரம். தாயே, இந்த ஆத்மாவின் நற்பண்புகள் அனைத்தும் எனது மூலாதார சக்கரத்தில்
இருந்து வெளிவர எனக்கு அருள் புரியுங்கள். இப்போது நமது கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். சுவாதிஸ்தான சக்கரத்தின் அமைதியை உணரும். தாயே, எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி அதில் எனது ஆற்றல் திறனை, படைப்பாற்றல் திறனை எனக்கு அதிகரித்து தாருங்கள். தூய தெய்வீக ஞானம், தூய கவனம் மூலமாக நான் அழிவுகரமானவற்றை முழுமையாக விடுத்து ஆத்மாவிற்கு நன்மை பயக்கும் விடயங்களில் உறுதியாக நிற்கும் ஆற்றலை எனக்கு தந்தரும். இப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். தாயே, எனது நாபி சக்கரத்தை ஒளியூட்டி நாபியில் எனது உலக வாழ்வில் அமைதியையும் மன திருப்தியையும் மன நிறைவையும் எனக்கு தந்தரும். இந்த மன நிறைவு மூலம் எனக்கு தாராள குணத்தை தந்தரும். பகிர்ந்தளிக்கும் தாராள மனதை எனக்கு தந்தரும். அதுவே பேராசையை அளிக்கவில்லை. பவசாகரத்தில் வேண்டிக் கொள்வோம். தாயே, பவசாகரத்தில் எனக்கு குரு தத்துவத்தை தந்தரும். என்னை நானே எதிர்நோக்கும் திறனை எனக்கு தந்தரும். நல்லொழுக்கம், தூய்மை, உண்மையில் நிற்கும் திறனை எனக்கு தந்தரும். இப்பொழுது நமது கவனத்தை இறுதிய சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். தாயே, எனது இருதயத்தை அன்பாலும் கருணையாலும் நிரப்பி எனது கடமை உணர்வுகள், தர்மத்தின் எல்லைகளை எனக்கு உணர்த்தி அருளுங்கள். எனக்கு தன்னம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் தந்தருளுங்கள். எனக்கு முழுமையான பாதுகாப்புணர்வை தந்தருளும். இப்பொழுது நமது கவனத்தை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். நடு விசுதி சக்கரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை எதிர்வினை புரியாத பற்றற்ற சாட்சி நிலையில் இருக்குமாறு எனக்கு அருள் புரியுங்கள். எனது மமகாரம் அகங்காரத்தில் பற்றில்லாது அவற்றை முழுமையாக விடுத்து அதற்கு மேல் அப்பால் சாட்சி நிலைக்கு செல்லும் அந்த ஆத்ம நிலையை எனக்கு தந்தரும். என்னையும் பரபிரமத்தின் ஒரு அங்கமாக மாற்றுங்கள். ஹம்ச சக்கரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு பகுத்தறிவை தந்தருளும். என்னை நான் சீர்திருத்தம் செய்யும்
என்னை நானே சரியாக வளம்படுத்தும் திறன், நல்லது கெட்டது பகுத்தறியும் திறன் என்பவற்றை எனக்கு தந்தருளும். எமது இடது விஷுதியில் நாம் பிரார்த்திப்போம். எமது இடது விஷுதியில் வலது கையை வைப்போம். வைத்து பிரார்த்திப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனக்குள் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாது எனது குறைகள், சவால்களை நான் எதிர்நோக்கி சரி செய்யும் திறனை எனக்கு தந்தருளும். இப்பொழுது நமது வலது கையை மடியில் வைத்து இடது கையை வலது விஷுதியில் வைப்போம். வைத்து இதில் பிரார்த்திப்போம். தாயே, எனக்குள் இருந்து வரும் வார்த்தைகள், எனது நடத்தைகள், எனது நடைமுறைகள் அனைத்தும் அமைதியானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். அதன் மூலமாக தெய்வீகம் வெளிப்பட எனக்கு அருள் புரியுங்கள். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது ஆக்கிய சக்கரத்தில் எமது வலது கையை வைத்து சற்று குனிந்து நாம் சொல்லுவோம். நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். நான் அனைவரது அத்துமீறல்களையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, அதுபோல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்து விடுங்கள். நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகள் அனைத்தையும் மன்னித்தருளுங்கள். இப்பொழுது எமது வலது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைப்போம். சிறிது கீழ் நோக்கி சிறிது அழுத்தம் கொடுப்போம். அந்த நாம் வலது உள்ளம் கை வைத்திருக்கும் இடம் உச்சி குழியில் என்ன நடக்கின்றது என்று அவதானிப்போம். அங்கு சூடாக இருக்கின்றதா, குளிர்மையாக இருக்கின்றதா? அந்த உச்சி குழிக்கு சற்று உள்முகமாக எமது தலைக்குள் ஒரு அங்குலம் அந்த இடத்தில் நாம் கவனத்தை வைப்போம். அதுவே எமது சகசிராரமாகும். 1000 நரம்புகள் முடிவடையும் இடம். அதுவே 1000 இதழ் தாமரை என்று அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது எமது வலது கையை மெதுவாக தலை உச்சிக்கு ஒரு 2 அங்குலம் மேல் உயர்த்தி வைப்போம். இப்பொழுது என்ன உணர்கிறோம் என்று பார்ப்போம். குளிர்மையா அல்லது ஒரு சூடா? நாம் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் இந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள், இந்த தெய்வீக அன்பு அலைகள், தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது. நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் ஒரு சாட்சி, பாவ நிலையில் இருந்து பார்க்கும் ஒரு கருவியை.
புல்லாங்குழல் ஊடாக அந்த இசை வெளிப்படுவது போல் நானும் ஒரு வெற்று கருவி என் மூலமாக இறை அன்பு நுண்ணதிர்வுகளாக வெளிப்படுகின்றது. இப்பொழுது எமது வலது கையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து செல்லுவோம். அந்த நுண் அதிர்வுகள் உணரும் வரை மெதுவாக மேலே மேலே எடுத்து செல்லுவோம். மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இவ்வாறு மேலும் கீழுமாக மெதுவாக எடுத்து செல்லுங்கள். முழு கவனம் வைத்து அவதானியுங்கள். இரு உள்ளம் கைகள் உச்சம் உச்சம் தலை உச்சி குழி இவற்றை அவதானியுங்கள். குளிர்மையை உணர்ந்தால் அந்த இடத்தில் கையை நிப்பாட்டி அந்த குளிர்ச்சியை சிறிது நேரம் நாம் உணர்வோம். இப்பொழுது எமது வலது கையை மெதுவாக மடக்கி கொண்டு வருவோம். இடது கையை தலை உச்சிக்கு மேல் வைப்போம். தலை உச்சி குழியில் எமது இடது உள்ளம் கையை வைத்து சிறிது அழுத்தம் கொடுப்போம். இப்பொழுது சூடாக இருக்கின்றதா குளிராக இருக்கின்றதா? பின்னர் மெதுவாக 2 அங்குலம் உயர்த்தி வைப்போம். சூடு அல்லது ஒரு குளிர்மை. எமது உச்சி குழிக்கு கீழ் உள்ள ஒரு அங்குல பகுதி எமது சஹஸ்ராரம். அதில் நாம் கவனத்தை வைப்போம். மெதுவாக இடது கையை மெதுவாக மேல் நோக்கி நோக்கி எடுத்து செல்வோம். தலை உச்சிக்கு மேல். பிறகு மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இவ்வாறு கீழும் மேலுமாக கொண்டு சென்று எங்கு குளிர்ச்சியை உணர்வோமோ அங்கு கையை நிப்பாட்டி சிறிது நேரம் அந்த குளிர்மையை உணரும். ஸ்ரீ மாதாஜி நமது ஆத்மாவின் நுண்ணதிர்வுகளை குளிர்மையாக நமக்கு உணரச் செய்யுங்கள். இப்பொழுது நமது உச்சிக்குழி இரு உள்ளம் கைகளையும் அவதானி. இரு உள்ளம் கைகளிலும் அந்த நுண் அதிர்வுகள் உமிழ்வதை அவதானிப்போம். உச்சிக்குழி மூலமாக நுண் அதிர்வுகள் உமிழ்வதை அவதானிப்போம். இப்பொழுது மெதுவாக எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இந்நிலையில் எமது உச்சிக்குழி இரு உள்ளம் கைகளையும் அவதானிப்போம். இப்பொழுது நாம் ஒரு சிறிய இசையை கேட்போம். ஒரு 2 நிமிடம் புல்லாங்குழல் இசை.
இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு ஹம்ச சக்கர உரை, ஒரு மூன்று மூன்றோ 3 அல்லது 5 நிமிட உரை, சிறிய உரை நாம் கேட்போம். Hamsa Chakra. Hamsa Chakra is placed here where some of the nerves which are coming from Ida and Pingala cross over and is a part of Vishuddhi Chakra. Plus the connection with Vishuddhi and Agya, as you must have read in the Devi Mahatmya, that Sri Krishna is the father of Christ. So the connection between the two is maintained here. And this is very important, Hamsa Chakra is, that if your Hamsa Chakra is not alright, your discretion is very poor. This chakra get easily dried out. Like if you eat very dried food, you see, say, sometimes you also offer me some dry fruit, and I have to tell you that not to give too dry fruit. You must eat it with some sauce or some liquid thing, because if you eat very dry food, also this becomes very dry. And it's very important because if this portion becomes dry, you can put some oil or ghee into it to make it alright. But from here starts the drying of the peritoneum, is the lining. If the peritoneum gets dried up, the whole body gets dried up. Could be anywhere in the lung if it is dried up. It can cause you lung cancer. Even peritoneum can be in a cancer state. So one has to be very careful not to take something very dry, all the time dry food and dry things. Moreover, not to put anything to make this lubricant. Some sort of a lubricant should be there, so there's no problem on this chakra. Because first of all, it loses your discretion. You don't understand things. You don't know what to do. You mean it. You mean good, but you don't do. When you achieve something, it's something not so good. The reason is your discretion is poor. For that, this must not be made dry. I've told many a times to put some ghee every day. Get a little bottle of ghee. Keep it with you with a little dropper. You can put it in the hot water, can heat it up every day and take 2 drops in the nose in the night and in the morning time. It doesn't take much. It should be done. It's for your good. சிறிது நேரம் ஒரு இசை கேட்டு தியானித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இந்த இந்த ராகம் விஷுதி சக்கரத்துக்குரிய ராகம்.
Next, we move on to the Vishuddhi Chakra. This is the divine door of vocal music. You can call this as an ENT specialist. Shuddha means pure. Vishuddhi means absolutely pure. This center has 16 petals. Sri Krishna is the deity. If this center gets awakened, our hands get connected with the primordial being and we start feeling what is called the vibrations. This is called the vibratory awareness. Let me present to you Radha Sameta Krishna in Mishra, Yemen. It's a very charming and beautiful raga. The raga is very madhurya, carries the sweetness of Sri Krishna. Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nanda Gopa Kumaraya Govildaya Namo Radha Sameta Krishna, Radha Sameta Krishna, Krishna, Radha Sameta Krishna, Krishna, Radha Sameta Krishna, Sameta Krishna, Sameta Krishna, Sameta Krishna, Radha Sameta Krishna. Nanda Kumara Nanda Kumara
இப்பொழுது குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவையாக இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி மீண்டும் ஸ்ரீமாதிஜிக்கு நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த தியானத்தில் நாம் சந்திப்போம். ஃபேஸ்புக் அன்பர்கள் உங்கள் கேள்விகள் அல்லது உங்கள் அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் சாட் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.